அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7இல் ராகு, 8இல் சனி, 9இல் 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். விரய ராசியில் புதன், குரு, சுக்கிரன் 3 பேரும் இணைந்து உள்ளனர். 3 சுபகிரகங்களும் விரய ராசியில் இணைந்துள்ளன. 10இல் செவ்வாய் என்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும், விளைச்சல் நன்றாக இருக்கும், கட்டிடப் பணியில் உள்ளோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். லாபஸ்தானத்தில் சூரியன் என்பதால் அரசாங்க காரியங்கள் எளிதில் நிறைவேறும். அரசு வேலைக்கு முயற்சி செய்வோர் தாராளமாக முயற்சி செய்யலாம். வேலை இழந்தோருக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். ராசிக்கு அஷ்டமத்தில் சனி, விரய ராசியில் குரு, சுக்கிரன், புதன் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது, ஜாமீன் தரப்படாது. தொழிலில் அதிக முதலீடுகள் கொண்டவற்றை தள்ளி வையுங்கள். தொழில் வியாபாரத்தில் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக லாபத்தினை பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத இரவு நேர பயணங்களை தள்ளி வைத்தல் வேண்டும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகலாம். மாணவர்களுக்கு ஞாபக மறதிகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. படிப்பில் நன்கு கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. 5க்குரிய குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் சுக்கிரன் 12இல் இருப்பதும் ஓரளவு பொருளாதார பலம் தரும். தேவைக்கேற்ற பணம் கிடைக்கலாம். அஷ்டமத்து சனி என்பதால் அலட்சியம் கூடாது. பெரும்பாலும் அஷ்டமத்து சனி மறுபிறவி என்போம். உடலில் அறுவை சிகிச்சை, விபத்து ஏற்படுவது, கணவன் மனைவி பிரிவு, திடீரென்று மனைவி ஓடி போவாள், இல்லை கணவன் ஓடி விடுவார் குடும்பத்தை விட்டு. இதெல்லாம் அஷ்டமத்து சனியிலும் 7.5 சனியிலும் நடக்கும். ஆகவே இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம். தொழில் விஸ்தரிப்பு இந்த நேரத்தில் வேண்டாம். கையை கிடைக்கும், நஷ்டம் உண்டாகும். கடனால் அவஸ்தைப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் உண்டாகும். அதனை தாங்கள் தவிர்க்க இயலாது. கூடுமானவரை நல்ல மருத்துவரை சென்று சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். 7இல் ராகு, 8இல் சனி, 12இல் குரு என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இல்லறத்தில் சில கருத்து வேறுபாடுகள். தூக்கமின்மை, இரவில் சரியாக தூக்கம் வராது. கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.